அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அந்த மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் தான் வாங்கியிருக்கேன். அந்த மீனை வச்சு எப்படி குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் நிறையாவே சேர்த்திக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தான் நல்லா அந்த மனம் டேஸ்ட்டுலாம் கிடைக்கும். இப்போ அதுக்கு நல்லெண்ணெய் சூடானது வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. நல்லா சூடானோடனே போட்டிங்கன்னா வெந்தயம் வந்து நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டால் கூட போதும். போட்டுட்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அதை நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 7 பல் போடுங்க. மீன் குழம்புக்கு வந்து இந்த வெந்தயம் பூண்டு இது 2 தான் வந்து மெயின். இந்த 2 தான் அதோட மனம், மீன் குழம்போட மனம் வர்றது அது 2நால தான். நீங்கள் இந்த 2ஐயும் நல்லா வறுத்துட்டீங்க அப்படின்னா, மனம் வர மாதிரி வறுத்துட்டீங்க அப்படின்னா மீன் குழம்பு வீடே மணக்கும், அந்த அளவுக்கு மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பூண்டு வந்து ஒரு 30 செகண்ட் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு சின்னூண்டு கோழி குண்டு சைஸ் ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 100 ml இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி கரைச்சிட்டு அதை வடிச்சிக்கோங்க. அதை வடிச்சிட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தான் அது பச்சை வாசனையெல்லாம் போகும், இல்லைன்னா புளி வாசனை அடிக்கும். அதனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் இது வறுத்து அரைச்ச பேஸ்ட் ஒன்று இருக்குது, அந்த பேஸ்ட் நான் சேர்த்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து மசாலா அரைக்கிறது எப்படின்னு போட்டிருப்பேன், அந்த பாருங்கள் டவுட்டாக இருந்தால். இதை வந்து நான் தேங்காய் போடாமல் அரைச்சிருப்பேன். நீங்கள் வேணால் தேங்காய் சேர்த்தி கூட அரைச்சிக்கலாம். இப்போ அந்த 1 கப்பு மசாலா போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து அது மீனெல்லாம் போட்டு கொதித்து வரும்போது குழம்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு செம்பு அளவு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணியாக வைங்க. இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இது வந்து ரொம்ப தண்ணியாக இப்படியே இருக்காது. தேங்காய் ஊற்றி கொதிக்க வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நீங்கள் வந்து இந்தளவு தண்ணியாக வச்சுட்டு அதை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த புளியோட பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். மசாலாலேயே மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் அரை உப்பு போட்டிருக்கேன். அதனால் இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடிக்கு இருந்தால் கூட போதும். ஒரு உடச்ச தேங்காயில் 1/2 மூடி இருக்கு இல்லையா, அந்த 1/2 மூடியில் பாதி மட்டும் போட்டுக்கோங்க. அரைச்சி இது மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த ஜாரில் இருக்கிறதையும் தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிக்கோங்க. அது வந்து பால் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி கலக்கி ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே அதுவும் அந்த தண்ணியும் சேர்ந்துச்சுன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம கொதிக்க வைக்கும்போது அது கெட்டியாகிடும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மசாலா, அந்த புளி தண்ணி, தேங்காய் போட்டது, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ உப்பு வந்து சரியாக போயிடும். போட்டு கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம மீன் வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவி தண்ணியை வடிச்சிட்டு அந்த மீன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாறை மீன் தான் சேர்த்துறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மீன், மத்தி மீன் இல்லை நெத்திலி மீன், அது மாதிரி எது கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி போட்டு கலரக்கூடாது. மெதுவாக அந்த மாதிரி தோசை கரண்டியோ இல்லை ஜல்லி கரண்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா இப்படி மெதுவாக எடுத்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்ருங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் வேக விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். மனம் வந்து வீடு ஃபுல்லாக அந்த மீன் குழம்போட வாசனை அடிக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மீன் வந்து வெந்துருச்சு, குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்து ஒரு கிளறி விடணும். இடையில ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மறுபடியும் கூட மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுப்பை நிறுத்திட்டு கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொத்தமல்லி தழை இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு கருவேப்பிலை இல்லை பச்சை மிளகா அந்த மாதிரி கூட எதாவது கார்னிஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திட்டு நீங்கள் சாப்பிட்ற பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சாப்பாடு கூட இன்னும் நல்லாயிருக்கும். இந்த புளி விட்டதுனால நம்ம வந்து இந்த குழம்பு வந்து ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் வச்சுருந்து சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த புளியோட இதெல்லாம் வந்து
மீனில் போய் சேரும். மீனில் நல்லா ஊறிடும். புளி, காரம், உப்பு எல்லாம் மீனில் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதை ஒரு கப்புக்குள்ளே மாற்றிட்டேன். இதை வந்து நீங்கள் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது அந்த மீனோட ஃப்ளேவரு, குழம்போட வாசம் எல்லாம் நல்லாயிருக்கும். மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.